ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு கடலைப்பருப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஆஃப் வெங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதம், காரக்குழம்பு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு வந்து நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூளும் இதில் நீங்கள் போட்டுட்டு பாருங்க, தண்ணி வந்து ஒரே ஒரு கிளாஸ் வச்சா போதும். ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும், எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ வந்து தாளிப்பு போட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு குக்கரில் இருக்கிற காயை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு தண்ணி வெத்துற அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.